நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள். செய்தி தகவல் டி. சதீஷ்குமார். நந்திபுரம் கூடுவாஞ்சேரியில் வயதான முதியவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சமூக ஆர்வலர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி பஸ் நிலையத்தில் கடந்த சில நாட்களாக வயதான பெரியவர் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக அனாதையாக படுத்திருந்தார். இந்நிலையில் அவரிடம் நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று விசாரித்த போது, எனது மகன் குடும்ப பிரச்சனையால் நோய்வாய்ப்பட்டுள்ள என்னை கவனிக்க முடியாமல் அனாதையாக கூடுவாஞ்சேரி பஸ் நிலையத்தில் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்று விட்டார் என பேச முடியாமல் மெல்லிய குரலில் தெரிவித்தார். ஆனால் பயத்தில் அவரது பெயர் மற்றும் விலாசத்தை கூற மறுத்துவிட்டார். இதனை அறிந்த வழக்கறிஞர் ஜே. சாமுவேல், வழக்கறிஞர் பிரங்கட், முன்னாள் கவுன்சிலர் சரவணன், ஏ.எஸ். கரீம், திருநாவுக்கரசு, ஆட்டோ ஓட்டுநர் ரஹமதுல்லா ஆகியோர் அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அழுக்கு துணியுடன் நோய்வாய்ப்பட்டிருந்த பஸ் நிலையத்தில் படுத்திருந்த அவரை மெதுவாக எழுப்பி தண்ணீர் கொடுத்து அவரது அழுக்கு துணிகளை அவிழ்த்துவிட்டு புதிய வேஷ்டி சட்டைகளை அணிவித்து 108 ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவித்து அவரை பத்திரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உங்கள் காஞ்சி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.